இந்த பதிவில் 12ஆம் அதிபதி எனப்படும் விரையாதிபதி ஜாதகத்தில் 12 பாவங்களில் நின்ற பலன்கள். இது பொது பலன்களே. 12ஆம் அதிபதி எனப்படும் விரையாதிபதி ஜாதகத்தில் லக்னத்தில் நின்றால் ஜாதகருக்கு உடல் நலக்குறைவு, வீண் செலவுகள், வீண் அலைச்சல், அதே போல வெளிநாடு செல்லும் வாய்ப்பு. 12ஆம் அதிபதி எனப்படும் விரையாதிபதி 2ஆம் பாவத்தில் நின்றால் குடும்ப உறுப்பினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். அதே போல கண் தொடர்பான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சேமிப்பு குறையலாம், பேச்சால் சிக்கல் வரலாம். அதே போல 12ஆம் அதிபதி எனப்படும் விரையாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் இளைய சகோதரனு கருத்து வேறுபாடு, அடிக்கடி குறுகிய பயணங்கள் செய்பவர்களாக இருப்பார், துணிச்சல் மிக்கவர். அதே போல் 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் நின்றால் தாயாருக்கு உடல்நல குறைவு ஏற்படும். அதே போல் மருத்துவ செலவு ஏற்படும். வீடு வாகனம் வகையில் விரயம் ஏற்படும். நிம்மதியற்ற உறக்கம். 12ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பதில் தாமதம், பிள்ளைகளால் செலவுகள், ஆன்மீகத்தில் ஆர்வம். 12ஆம் அதிபதி 6இல் நின்றால் விபரீத ராஜயோகம், எதிரிகள் ஒளிவர், நோயிலிருந்து விடுபடுதல், கடன் தீரும். 12ஆம் அதிபதி எனப்படும் விரையாதிபதி 7ஆம் பாவத்தில் நின்றால் வாழ்க்கை துணையால் அதிக செலவு, வெளிநாட்டவர் அல்லது தூரத்து உறவில் வரன் அமைதல். 8ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் அமர்ந்தால் விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட ஆயுள், வெளிநாட்டு வருமானம். அதே போல 12ஆம் அதிபதி விரையாதிபதி 9ஆம் பாவத்தில் நின்றால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தர்ம காரியங்களுக்கு அதிகம் செலவிடுதல், வெளிநாட்டு பயணம். 9ஆம் அதிபதி 10இல் இருந்தால் வேலையில் அடிக்கடி மாற்றம், வெளிநாடு தொடர்பான தொழிலில் முதலீடு அதிகம் தேவைப்படும். 12ஆம் அதிபதி விரையாதிபதி 11ஆம் பாவத்தில் வருமானத்திற்கு மீறிய செலவு, மூத்த சகோதரருடன் மனஸ்தாபம், நண்பர்களால் விரயம். 12ஆம் அதிபதி 12இல் நின்றால் சுப விரயங்கள், நல்ல நித்திரை, மோட்சம் அடைவதில் ஆர்வம், வெளிநாட்டில் செட்டில் ஆகும் வாய்ப்பு ஆகவே ஏற்படும். இப்பொழுது நாம் 12ஆம் அதிபதி எனப்படும் விரையாதிபதி 12 பாவங்களில் நின்றால் என்னென்ன நிகழும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்த்தோம். ஆனால் இது இந்த 12ஆம் அதிபதி யாருடன் சேர்க்கை பெறுகிறாரோ அல்லது யாரின் பார்வை பெறுகிறாரோ, யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். நான் இப்பொழுது சொல்லிய பலன்கள் பொது பலன்கள். அதனால் அந்த 12ஆம் அதிபதியுடன் சேரும் கிரகத்தையும் பார்க்கும் கிரகத்தையும் அந்த 12ஆம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டும். அதே போல அந்த 12ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துதான் பலன்கள் முழுமையாக தீர்மானிக்க வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. இதே போல மேலும் பதிவுகள் உங்களுக்கு தேவை என்றால் இந்த ஜோதிடம் சம்பந்தமான எந்த ஒரு கேள்விகளும் இந்த பதிவில் கேட்கலாம். நீங்கள் கமெண்டில் எந்த கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக உடனுக்குடன் பதில் உங்களுக்கு தரப்படும். அதே போல் நீங்கள் இந்த சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்கிறீர்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வதில்லை. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நான் மேன்மேலும் வீடியோக்கள் போட ஒரு ஆர்வம் ஏற்படும். அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுக்கு என்ன கேள்வியோ அது கேட்கலாம். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் பதில் தருவேன்.
நன்றி.